அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதல் மற்றும் பதற்றமான போர் சூழலுக்கு மத்தியில் ஈரான் தனது உத்தி சார்ந்த பிடியை மேலும் பலப்படுத்த ஒரு புதிய வழியை கண்டறிந்துள்ளது. அதன்படி உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய பாதையான ஹார்முஸ் நீரிணை பகுதிக்கு அடியில் செல்லும் சப்சி இன்டர்நெட் கேபிள்ஸை ஈரான் இப்போது தனது புதிய இலக்காக மாற்றத் தொடங்கியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை கடற்பகுதிக்கு அடியில் செல்லும் சர்வதேச இணைய கேபிள்களை பயன்படுத்துவதற்கு உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கட்டணம் விதிக்க ஈரான் திட்டமிட்டு வருகிறது. இதனை ஈரானிய இராணுவ செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ஜுல்ஃபாகரி தனது எக்ஸ் தளத்தில் உறுதி செய்துள்ளார். இந்த புதிய விதிகளின்படி கூகுள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா மற்றும் அமேசான் போன்ற உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஈரானிய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு உரிம கட்டணங்களை செலுத்த வேண்டியிருக்கும். சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தின் தரவுகளின்படி உலகளாவிய இணைய போக்குவரத்தில் 99% இந்த கடலடி ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் மூலமே நடக்கிறது. ஐரோப்பா, ஆசியா மற்றும் பாரசீக வளைகுடா நாடுகளான UAE, கத்தார், பஹ்ரைன், குவைத் மற்றும் சவுதி அரேபியா ஆகியவற்றை இணைக்கும் நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் தரவு பரிமாற்றங்கள் இதன் வழியே தான் செல்கின்றனர். இந்த கேபிள்கள் வழியாக தினமும் சுமார் $10 டிரில்லியன் மதிப்பிலான நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் தரவுகள் கடந்து செல்வதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையின் கடல் படுகையில் பல முக்கிய சர்வதேச கேபிள் அமைப்புகள் இயங்கி வருகின்றனர். அதில் ஏசியா, ஆப்பிரிக்கா, யூரோப் ஒன்று தென்கிழக்கு ஆசியாவை எகிப்து வழியாக ஐரோப்பாவுடன் இணைக்கும் மிக நீண்ட கேபிள் அமைப்பு. உலகளாவிய டிஜிட்டல் உள்கட்டமைப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு மாபெரும் சர்வதேச கடலடி ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அமைப்பு. சுமார் 25,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. கடந்த 15 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட மிக நீண்ட கடலடி கேபிள் அமைப்புகளில் இதுவும் ஒன்று. இந்த கேபிள் கன்சோர்டியம் 2014 கையெழுத்தாகி 2017 ஜூன் முதல் வணிக ரீதியான சேவைக்கு வந்தது. ஏசியா, ஆப்பிரிக்கா, யூரோப் ஒரு கேபிள் ஹாங்காங்கில் தொடங்கி தென்கிழக்கு ஆசியா, இந்திய பெருங்கடல், மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் செங்கடல் வழியாக எகிப்தை கடந்த ஐரோப்பாவை அடைகிறது. 19 நாடுகளை இணைத்து மொத்தம் 21 தரையிறங்கும் புள்ளிகளை கொண்டுள்ளது. இந்த கேபிள் சிங்கப்பூரில் முடிவடைவதோடு மட்டுமல்லாமல் தாய்லாந்து நிலப்பரப்பு வழியாக ஹாங்காங், வியட்நாம், கம்போடியா ஆகிய நாடுகளை நேரடியாக இணைக்கிறது. மலாக்கா நீரிணையின் போக்குவரத்து நெரிசலான கடல் பகுதியை தவிர்ப்பதால் ஹாங்காங், இந்தியா, மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பா இடையே தரவு பரிமாற்ற தாமதம் மிக மிக குறைவு. ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான சர்வதேச கிளவுட் சேவைகள், 5G நெட்வொர்க்குகள், AI உள்கட்டமைப்புகள் மற்றும் அதிவேக இணைய போக்குவரத்திற்கு இது ஒரு முக்கிய முதுகெலும்பாக உள்ளது. இந்த கேபிள் ஹார்முஸ் நீரிணை மற்றும் ஓமன் வளைகுடா பகுதி வழியாக செல்வதால் தற்போதைய அமெரிக்கா-ஈரான் மோதல் சூழலில் இது மிகவும் பாதிக்கப்படக்கூடியவை ஒரு இலக்காக மாறியுள்ளது. ஹார்முஸ் நீரிணைக்கு அடியில் செல்லும் மற்றொரு கேபிள் நெட்வொர்க் ஃபல்கான் இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளை வளைகுடா நாடுகள், சூடான் மற்றும் எகிப்துடன் இணைக்கும் முக்கிய நெட்வொர்க். சுமார் 11,500 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த கேபிள் பாரசீக வளைகுடா பிராந்தியத்தில் ஒரு தனித்துவமான லூப் கான்ஃபிகரேஷனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கேபிள் அமைப்பு குளோபல் கிளவுட் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனத்திற்கு சொந்தமானது. ஃபல்கான் கேபிள் அமைப்பு எகிப்தில் தொடங்கி செங்கடல் வழியாக வந்து ஓமனில் இரண்டாக பிரிந்து ஒன்று இந்தியாவையும் மற்றொன்று வளைகுடா நாடுகளையும் இணைக்கிறது. ஈராக் நாட்டிற்கு நேரடி சர்வதேச கடலடி கேபிள் இணைப்பை வழங்கிய முதல் முக்கிய நெட்வொர்க்குகளில் ஃபல்கான் மிக முக்கியமானது. இதேபோல் கல்ஃப் பிரிட்ஜ் இன்டர்நேஷனல், டாடா கம்யூனிகேஷன்ஸ், கல்ஃப் கேபிள் சிஸ்டம் ஆகிய நெட்வொர்க்குகளும் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்கின்றனர். ஈரானின் புரட்சிகர காவல்படை இந்த கேபிள்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் முப்பரிமாண திட்டத்தை முன்வைத்துள்ளனர். கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட் மற்றும் அமேசான் போன்ற உலகளாவிய டெக் நிறுவனங்கள் தங்களின் தரவுகள் இந்த நீரிணை வழியே செல்வதற்கு ஆண்டுதோறும் உரிம கட்டணம் அல்லது டிஜிட்டல் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும். இதன் மூலம் ஆண்டுக்கு $15 பில்லியன் வரை வருவாய் ஈட்ட ஈரான் திட்டமிடுகிறது. இந்த கேபிள்களை பயன்படுத்தும் நிறுவனங்கள் ஈரானிய சட்ட வரம்புகளுக்குள் இயங்க வேண்டும். கடலுக்கடியில் ஏற்படும் பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை பிராந்தியத்தின் தற்போதைய நிறுவனங்களுக்கு பதிலாக பிரத்யேகமாக ஈரானிய நிறுவனங்களுக்கே வழங்க வேண்டும். அதே நேரம் கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் ஈரானுக்கு பணம் செலுத்த அமெரிக்க சட்டங்கள் தடை விதிக்கின்றனர். எனவே ஈரான் கட்டணம் கோரினாலும் இந்த நிறுவனங்களால் சட்டப்பூர்வமாக பணம் செலுத்த முடியாது. இது ஒரு முட்டுக்கட்டையாக உருவாகும். ஹார்முஸ் நீரிணையின் மிக குறுகிய பகுதி வெறும் 21 கடல் மைல் அகலமே கொண்டது. இதனால் ஈரானின்
12 மைல் எல்லைக்குட்பட்ட கடல் பகுதியும் ஓமனின் கடல் பகுதியும் முழுமையாக ஒன்றோடொன்று இணைக்கின்றனர். சர்வதேச சட்டங்களின்படி இது ஸ்ட்ரெய்ட் ஃபார் இன்டர்நேஷனல் நேவிகேஷன் என்று அழைக்கப்பட்டாலும் இந்த கேபிள்கள் தங்கள் இறையாண்மைக்கு உட்பட்ட கடல்படுகளில் அமைந்திருப்பதாக ஈரான் கூறுகிறது. யுனைடெட் நேஷன்ஸ் கான்வென்ஷன் த லா ஆஃப் த சீ சட்டத்தின் பிரிவு 79 சுட்டிக்காட்டி ஈரான் தனக்கு கட்டணம் வசூலிக்க உரிமையுள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் இந்த அறிவிப்புக்கு அமெரிக்கா கடுமையான எதிர்வினையாற்றியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது தேசிய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை கூட்டங்களை நடத்தியுள்ளார். ஹார்மஸ் நீரிணையில் எண்ணெய் போக்குவரத்துக்கு ஈரான் அச்சுறுத்தல் விடுத்து வந்த நிலையில் இப்போது உலகளாவிய டிஜிட்டல் கட்டமைப்பை ஈரான் குறிவைப்பதை அமெரிக்கா டிஜிட்டல் அச்சுறுத்தலாகவும் உத்தி சார்ந்த அராஜகமாகவும் பார்க்கிறது. அமெரிக்க டெக் நிறுவனங்களுக்கு ஈரான் விதிக்கும் கட்டணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமெரிக்க அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அமெரிக்கா சட்டங்களின்படி கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் ஈரானிய அரசுக்கோ அல்லது அதன் இராணுவ அமைப்புகளுக்கோ எந்த ஒரு நிதியையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செலுத்தக்கூடாது. அமெரிக்க கடற்படை பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா பகுதிகளில் தங்களின் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். ஈரானின் புரட்சிகர காவல் படை தங்களின் மினி நீர்மூழ்கி கப்பல்கள் அல்லது ட்ரோன்கள் மூலம் இந்த கேபிள்களுக்கு ஏதேனும் திட்டமிட்ட சேதங்களை ஏற்படுத்த முயன்றால் அது உலக பொருளாதாரத்தின் மீதான தாக்குதலாக கருதப்பட்டு கடுமையான இராணுவ விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரான் இப்போது கேபிள்களை மிரட்டலாக பயன்படுத்துவதற்கு ஒரு வலுவான வரலாற்று பின்னணி உள்ளது. 2008ஆம் ஆண்டு இதேபோல ஒரு பதற்றமான சூழலில் எகிப்து மற்றும் வளைகுடா கடற்பகுதியில் தற்செயலாக ஒரு பெரிய கப்பலின் நங்கூரம் இழுக்கப்பட்டதில் ஃபல்கான் உட்பட 3 முக்கிய கடலடி கேபிள்கள் அடுத்தடுத்து துண்டிக்கப்பட்டனர். இதன் விளைவாக இந்தியாவிற்கு 60% இணைய சேவை முடங்கியது. பாகிஸ்தான் மற்றும் எகிப்து நாடுகள் முற்றிலும் டிஜிட்டல் இருளில் மூழ்கினர். கடலுக்கு அடியில் இருக்கும் இந்த மெல்லிய கண்ணாடி இழைகள் எவ்வளவு பலவீனமானவை, அதை வைத்து ஒட்டுமொத்த உலகையே எப்படி மிரட்டலாம் என்பதை ஈரான் இந்த சம்பவங்களின் மூலமே புரிந்து கொண்டது. சர்வதேச அரங்கில் ஈரானின் இந்த நடவடிக்கை வல்லுநர்கள் டிஜிட்டல் கடற்கொள்ளை அல்லது டிஜிட்டல் சோமாலியா பாணி என்று வர்ணிக்கிறார்கள். சோமாலியா கடற்கொள்ளையர்கள் கடலில் செல்லும் கப்பல்களை கடத்தி பணம் பிரிப்பார்கள். ஆனால் ஈரான் நவீன தொழில்நுட்ப உலகிற்கு தேவையான தரவு தங்களின் கடல் வெளியே போவதை காட்டி உலக பணக்கார நிறுவனங்களான கூகுள், மெட்டாவிடம் மிரட்டி பணம் பறிக்க பார்க்கிறது. இது உலக வரலாற்றையே ஒரு புதிய வகையான அசிமெட்ரிக் வார்ஃபேர். இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு விசித்திரமான முரண்பாடு உள்ளது. ஈரானின் வாதம் தவறு என்றும் சர்வதேச கடல்சார் சட்டத்தின்படி கடலில் கேபிள் பதிக்க அனைவருக்கும் சுதந்திரம் உண்டு என்று அமெரிக்கா வாதிடுகிறது. ஆனால் சுவாரஸ்யம் என்னவென்றால் அமெரிக்கா இதுவரை அன்க்ளோஸ் உடன்படிக்கையை தன் நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கவில்லை. ஈரானும் அதை முழுமையாக அங்கீகரிக்கவில்லை. அமெரிக்காவும் செய்யவில்லை. இப்போது 2 நாடுகளுமே தாங்கள் முழுமையாக ஏற்காத ஒரு சட்ட புத்தகத்தை காட்டி நீ சொல்வது தவறு, நான் சொல்வது சரி என்று சண்டை போட்டுக் கொள்கின்றனர். ஹார்மஸ் நீரிணையின் ஆழம் மிக குறைவு, சராசரியாக 50 மீட்டர் தான். இதனால் அமெரிக்கா மற்றும் ஈரானின் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ட்ரோன்கள் இந்த கேபிள்களுக்கு மிக அருகில் வலம் வருகின்றனர்.